ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏஎல்பி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு காலையில், அதாவது ஜனவரி 20 நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை வீடியோ நாளைக்கு காலையில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படி ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, அதுக்கு எந்த புக்கை ரெஃபர் பண்ணி படிக்கலாம், புக் சஜஷனு, அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஜனவரி 20 நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் February 19 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணுறப்ப அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். February 20 February 29 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருக்குது, அதாவது ஒரு முறை நம்ம தப்பாக அப்ளை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துப்பாங்க. ஏஜ், சேலரி, வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுக்கு ஐடிஐ இல்லை அப்படின்னா டிப்ளமோ இல்லை அப்படின்னா டிகிரி, அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஸ்பெக்ஸ் போட்டவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா ப்ரோ அப்படின்னா, ஸ்பெக்ஸ் போட்டவங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வித்தவுட் ஸ்பெக்ஸ் போட்லி எலிஜிபிள், சரிங்களா? நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. வித்தவுட் கிளாஸஸ் ஒன்லி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டிஸ்டன்ட் விஷன் என்ன, நியர் விஷன் என்ன, எல்லாமே இதில் கிளியராக இருக்கும். இந்த பிடிஎஃப் இந்த வெப்சைட்டில் இருக்கும். தேவைப்பட்டால் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கூட இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 30 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா SC STக்கு 5, OBCக்கு 3 ஏஜ் பாரான ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வாறு OBCக்கு 500 எக்ஸாம் ஃபீஸ், SC ST எக்ஸர்வீஸ்மேன் பெண்களுக்கு ₹250 எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், புக் சஜஷனு, அதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 27 பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நோட்டிஃபிகேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 27 பேஜுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 10 பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. CBT எக்ஸாம் 1, அதாவது CBT 1, CBT 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இது என்ன ப்ரோ அப்படின்னா, சைக்காலஜி ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து கொஸ்டின் வரும். அது எப்படி படிக்கணும், அதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? இந்த CBT 1, CBT 2 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 13 ரீஜனல் லாங்குவேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க. 13 ரீஜனல் லாங்குவேஜில் CBT 1, CBT 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜில் எக்ஸாம் இருக்குங்க. தமிழ்லேயே வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரோ தேவை அப்படின்னா அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இதில் பாஸ் பண்ணால் போதும் நீங்கள் CBT 2க்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. CBT 1ல் யாருடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி CBT 2க்கு வந்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க, சரிங்களா? CBT 1ஓட மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் CBT 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ CBT 1ல் பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 60 நிமிஷம், 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். 75 கொஷின் இருக்கும், 75 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. சிஸ்டமில் எக்ஸாம் இருக்கும். நீங்கள் தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த CBT 1ல் மினிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் நம்ம பாஸ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா, ஜென்ரல் EWS கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 40% நீங்கள் எடுத்துருக்கணும். இதுவே நீங்கள் OBCயாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது OBC SCயாக இருக்கீங்க அப்படின்னா 30, STயாக இருக்கீங்க அப்படின்னா 25. இந்த மினிமம் பர்சன்டேஜ் எடுத்தால் CBT 1ல் பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் CBT 2க்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும், சரிங்களா?
அதாவது இது வந்து மினிமம் மார்க் தான். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் CBT 2க்கு வந்து நீங்கள் போக முடியும். நிறைய பேர் குவாலிஃபையிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. CBT 1ல் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் CBT 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே அடுத்து இதுக்கான சிலபஸ் பாருங்கள். CBT 1க்கான சிலபஸ் மேத்தமெட்டிக்ஸு. ஆல்ரெடி நீங்கள் TNPSC எக்ஸாம் குரூப் 4க்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா இந்த LCM, HCM இதெல்லாமே TNPSC சிலபஸ்லேயே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் TNPSC சிலபஸில் இந்த டாபிக் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டாபிக் மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மென்டல் எபிலிட்டி, அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். இது பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேக்ஸ்லேருந்து கொஷின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமாக இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் நாலேஜில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ், டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸு, கல்ச்சரு, இதுக்கு வந்து நிறைய பேர் ஒரு புக் வந்து எடுத்து படிச்சுட்ருப்பீங்க. இதுக்கு ஒரு புக் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? சில பேர் வந்து ப்ரோ நான் கோச்சிங் கிளாஸஸ் போகிறாலும் என்கிட்ட வந்து பணம் இல்லை, நான் வீட்டில் இருந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, புக்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறேன், எனக்கு ஒரு நல்ல புக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஆத்தர் நேம் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஸ்டேஜ் 2ல் அதே தான் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு CBT 1, அடுத்து CBT 2. CBT 1ல் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் CBT 1ஓட மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் CBT 2க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இப்போ CBT 2ல் பார்ட் A, பார்ட் B இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் A பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதிலேருந்து ஒரு 100 கொஸ்டின் வரும். பார்ட் B வந்து 60 நிமிஷம் 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதிலேருந்து ஒரு 75 கொஸ்டின் வரும். இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. பார்ட் A, பார்ட் B இது ரெண்டுத்துலேயும் வந்து நீங்கள் தப்பான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/3 மார்க் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 and 2 இது ரெண்டுமே சிஸ்டமில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சேம் பார்ட் Aல மினிமம் பாசிங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் Bயில் பார்த்திங்கன்னா மினிமம் 35% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் Bயில் பாஸ் பண்ண முடியும். இப்போ பார்ட் Aக்கான சிலபஸ் அதே தான், மேத்தமெட்டிக்ஸ் சேம் தான். அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிலபஸ் ஃபார் பார்ட் B. இந்த பார்ட் B சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலபஸ் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ். இது வந்து உங்கள் டிசிப்ளைன் ரிலேட்டடாக பார்ட் Bயில் வந்து கொஸ்டின் வரும். அதுக்கான சிலபஸ் இந்த வெப்சைட்லேயும் இருக்கும். அதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக், அதாவது நீங்கள் படித்த டிசிப்ளைன்லேருந்து கொஷின் வரும். அதே மாதிரி ITIக்கான ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட் ரிலேட்டடாக இப்போ நீங்கள் ITI குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த ITI டிசிப்ளைன்லேருந்து பார்ட் Bயில் கொஷின் வரும். ஸோ அடுத்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், இதுதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜியில் இருந்து உங்களுக்கு கொஷின், அதாவது சைக்காலஜி ரிலேட்டடாக கொஷின் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சைக்காலஜி பேப்பர் எப்படி இருக்கும், அதுக்கான சிலபஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்னு இது எல்லாம் rdzo.indianrailways.government.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டெலகிராம் சேனல்லையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சைக்காலஜிக்கான டீட்டெயில்டு சிலபஸ்ஸு அது எப்படி இருக்கும், அந்த எக்ஸாம் மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் மட்டும் இங்கிலீஷ், ஹிந்தியில் தான் இருக்கும். சரிங்களா? தமிழில் இந்த எக்ஸாம் இருக்காது. கம்ப்யூட்டர் பேஸ்டு 1, அதாவது CBT எக்ஸாம் 1, CBT எக்ஸாம் 2 அது ரெண்டு மட்டும்தான் தமிழில் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து தமிழில் இருக்காது. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் நெகட்டிவ் மார்க்கிங்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பிளைன் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். இந்த கேப் போடுறது, ஸ்பெக்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் சாதாரணமாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். 30 70 KBக்குள்ளே இருக்கணும். JPEG ஃபார்மேட்டில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் JPG ஃபார்மேட் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. JPG ஃபார்மேட்டில் இருக்கக்கூடாது. பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். ரீசெண்டாக இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 30 70 KBக்குள்ளே இருக்கணும். கேப் போட்டு எடுக்கிறது, ஸ்பெக்ஸ் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. நார்மலாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அடுத்து சிக்னேச்சர், அதுவும் அதே தான் 30 70 KBயில் இருக்கணும். JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும்.
அடுத்து உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சர்டிஃபிகேட். பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நான் கிரீமி லேயர் ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது அதிகபட்சம் 500 கேபிக்குள்ளே இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரெயின் பாஸ், அதாவது ட்ரெயினில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம், அதுக்கான பாஸ் இருக்குது, ஃப்ரீ பாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டீட்டெயிலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் போகும்போது சிபிடி எக்ஸாம் 1 சிபிடி எக்ஸாம் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் போகும்போது அதுக்கான கால் லெட்டரு, ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு எது இருக்கோ அதை நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ எக்ஸாம் கால் லெட்டரு ப்ளஸ் ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி மறக்காமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு போனால் தான் எக்ஸாம் ஹாலில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? எக்ஸாம் கால் லெட்டரு, ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான அப்டேட் வரும்போது நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 10th முடித்து ஐடிஐ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் இந்த டிசிப்ளினில். ஒயர்மேனு, ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக், அதாவது ரேடியோ மெக்கானிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, ஃபிட்டரு, இந்த மாதிரி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் ஐடிஐ படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சுட்டு ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னா 10th முடிச்சுட்டு 3 இயர் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைலில் 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிகிரிங்க சேம் அதே மாதிரி தான். அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் இந்த எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கலில் டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் இதே தான். பட் வேக்கன்சி மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இப்போ சென்னையில் குறிப்பாக எவ்வளோ வேக்கன்சி ப்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சதர்ன் ரீஜனில் சென்னையில் பாருங்கள் கிட்டத்தட்ட 5696 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை வந்து கேட்டகிரி வைஸ் வந்து ஒரு ரீஜனாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒரு ஆர்ஆர்பி ரீஜனுக்கும் வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை ஆர்ஆர்பிக்கு பாருங்கள். இப்போ சென்னை ஆர்ஆர்பியில் யூஆரில் ஒரு 57 வேக்கன்சி, எஸ்சியில் ஒரு 33 வேக்கன்சி, அடுத்து எஸ்டியில் 15 வேக்கன்சி, ஓபிசியில் 29, இடபிள்யூஎஸில் ஒரு 14 வேக்கன்சி, ஒட்டுமொத்தமாக 148 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 148 வேக்கன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பட் நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதில் தான் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோட்டிவாக படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். புக் சஜஷன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அடுத்த வீடியோவில் புக் சஜஷன், எந்த ஆத்தர், அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இல்லை அப்படி நான் சொல்லலை அப்படின்னா டெலகிராம் சேனல்லையும் நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வேக்கன்சி இருக்குது. முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு 15 வேக்கன்சி ஆர்ஆர்பி சென்னையில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.